ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் தலைவரை பற்றின ஒரு வீடியோ 49 இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி எல்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா தலைவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து 49 வருஷம் முடிஞ்சிச்சு. இது வந்து 50th இயர். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாலே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 50வது வருஷம் தலைவருக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் வேட்டையன் இருக்குது, ஒரு பக்கம் கூலி ஷூட் போயிட்டுருக்கு. இது இல்லாமல் ஜெயிலர் 2க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்குன்னு சொல்லி பேசினேன். ஓகே, இதை இன்னும் இந்த விஷயத்துக்கு வந்து இன்னும் பெருமை சேர்க்கிற விதமாக ஜெயிலர் மேக்கிங் வீடியோ சன் பிக்சர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்தது, அன்எக்ஸ்பெக்டட். எப்பவுமே ஒரு ஃபில்மோடைய பிஹைண்ட் த சீக்வன்ஸ் எப்படி மெனக்கெட்டாங்கன்னு சொல்லி பார்க்கறது ரொம்ப ஆவலாக இருக்கும். அது வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ், சினிமா இண்டஸ்ட்ரி இதெல்லாம் தாண்டி பொதுமக்களுக்கும் அது எப்படிலாம் மேக் பண்ணாங்கன்னு பார்க்க ஆவலாக இருக்கும். பட் கோலிவுட்டில் அந்த மாதிரி வீடியோஸோ இல்லை அதை வந்து ப்ரொஃபஷ்னலாக கட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வீணை பாலச்சந்தர் அவர்கள் வந்து பொம்மை படத்தோட எண்டில் தேட்டர்லேயே பிஹைண்ட் த சீக்வன்ஸ் மேக்கிங் காமிச்சிருக்க மாட்டார். டெக்னீஷியன்ஸ் யார் எப்படி மேக் பண்ணாங்கன்னு சொல்லி அவரே பேசி அப்போவே ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ லைட்டாக வரும் தேட்டரில் வந்துருக்கலாம். ஆலவந்தன் படத்துக்கு வந்து டிவியில் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். மேக்கிங் வீடியோ ரிலீஸ் சமயத்தில் விட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக ஒரு சீரியாக மேக்கிங் வீடியோ ஓவராலாகவே ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ண சந்திரமுகி திரைப்படத்துக்கு தலைவர் பேசியிருப்பார். ரொம்ப சூப்பராக ப்ராப்பராக இருக்கும். அதை சீரியாக விற்றாங்க, ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சிவாஜி திரைப்படம் ரிலீஸ் ஆகும்போதும் வந்தது. பட் ரொம்ப ப்ரொஃபஷனலாக ப்ராப்பராக பக்காவாக ஒரு மேக்கிங் வீடியோ ரிலீஸ் பண்ணது வந்து எந்திரன் திரைப்படத்துக்கு தான். அல்டிமேட்டாக இருந்துச்சு. டெக்னீஷியன்ஸ்லேருந்து டைரக்டர், ஹீரோன் எல்லாருமே அதை பற்றி பேசும்போது அதுக்கான சீக்வன்ஸ் மேக்கிங் வீடியோன்னு காமிச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ரொஃபஷனலாக அந்த மேக்கிங் வீடியோ 3 hours வரைக்கும் போகணும்னு நினைக்கிறேன். பெரிய ஹிட். அதுக்கப்புறம் சின்ன சின்ன மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் வந்தாலும் ப்ராப்பராக வரல. அதுக்கப்புறம் ஜெயிலருக்கு தான் இப்படி ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. 3 எபிசோட் சீரீஸாக விட்டது இன்னும் சூப்பர். எனக்கு நான் நேற்று உட்காந்து பார்க்கும்போது மறுபடியும் ஜெயிலர் திரைப்படத்தை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ரொம்ப ரசித்த ஒரு படம். ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் அதுக்கான காரணங்களையும் சொல்லிவிட்டு, ஏன்னா இப்படி டீட்டெயிலாக எனக்கு தெரிஞ்சு வேறு மேக்கிங் வீடியோ வந்திருக்காது. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், எப்படி மேக் பண்ணதான் சொல்லியிருப்பாங்க. பட் இதில் நெல்சன் வந்து ஏன் இந்த மாதிரியான சீக்வன்ஸ் வச்சேன், ஏன் தலைவருக்கு வந்து ஓப்பனிங் சாங் வைக்கலை, அது வந்து ரொம்ப ஹீரோயிசமாக காமிச்சிட்டா அந்த கேரக்டர் மேலே நம்ம அந்த கேரக்டர் ரொம்ப பெருசாக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக காமிச்சிட்டு அந்த கேரக்டர் ஆர்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி போனால் தான் நல்லாயிருக்கும். இன்டர்வியூ பிளாக்ல ரொம்ப சூப்பராக வரும்னு சொன்னது. ஸோ அது ரொம்ப டீட்டெயிலாக பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரஜினி சார் வந்து நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன், செட்டில் சொல்லுவாங்க டைரக்டர்கிட்ட நேரடியாக போய் கூட அவர் வந்து சஜஷன் சொல்ல மாட்டாராம். அவருக்கு புதுசாக ஒரு ஐடியா வந்துச்சுன்னா அசிஸ்டன்ட் டைரக்டரை கூப்பிட்டு சொல்லுவார், நீ சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது அவருக்கு வந்து படம் நல்லா வரணும், அந்த சீக்வன்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகணும். அப்போது ஏடிஸ்ட்டை சொல்லி விடுவாராம். இதுலேயே அந்த மாதிரி நடந்திருக்கு. நெல்சன்ட்டே சொல்லியிருக்காரு நிறையா விஷயம். தலைவர் கொடுக்குற இம்ப்ரூவைசேஷன் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த சிரிக்கிறது, அழுகிறதுக்கு பதிலாக சிரிக்கிறது, அந்த விஷயம் பாருங்களேன். நெல்சனையும் பாராட்டணும், தலைவரையும் ரொம்ப பெரிய லெவலில் பாராட்டணும். ஏன்னா நெல்சன்ட்ட தலைவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அழுகிறதோட சிரிச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. எப்படின்னு இவர் கேட்டால் செஞ்சு கேட்டார். டேரக்டருக்கு முன்னால் இப்படி பண்ணால் நல்லா இருக்குன்னு செஞ்சு கேட்டார். அது இல்லாமல் நெல்சன் சொல்லியிருக்காரு, பாரு நீங்கள் எனக்கு பண்ணி காட்டுங்க, எனக்கு வந்து ஓகேனா வச்சுக்கலாம். சூப்பருங்க. இந்த ஆரோக்கியமான விஷயம் இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் அந்த இம்ப்ரூவைசேஷன் இல்லை டேரக்டர் ஓகே சொன்னால் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே டேரக்டர் இருந்தால் தான் பெரிய லெவலில் படம் ஹிட்டாகும். ஜெயிலர் ஹிட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம். ரஜினி சார் எவ்வளோ இம்ப்ரூவைசேஷன் விஷயம் சொன்னாலும் அது வேணுங்கிறத மட்டும்தான் எடுத்துக்கிட்டாரு பாருங்க. அது சூப்பர். இன்ஃபேக்ட் நெல்சனை பாராட்ட வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, கிளைமேக்ஸில் ரஜினி சாருக்கு ஃபைட்டே இல்லை. இந்த இப்போ ரிலீஸ் ஆன வெர்ஷன்லேயே கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ஃபைட் இருக்காது. கன்னில் சுட்டுட்டு வந்துட்டு இருப்பார், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயம் தான். அதுக்கு முன்னால் ஃபைட்டே இல்லைன்னு சொல்கிறார். அவர் இறங்கி வந்து அங்கே ஃபைட் முடிஞ்சிருக்கும். வில்லன் கூட 1-to-1 பேசுகிறது மட்டும்தான். ஃபைட் மாஸ்டர் ஸ்டன் சிவா அவர்கள் சொல்கிறாரு, ஆர்ட் டைரக்டர் சொல்கிறாரு, அவருக்கு ஃபைட் வைக்கலான்னு சொல்லி. ஆனால் அவங்க சொன்னதெல்லாம் கேட்கல. அவர் ஜஸ்ட்டு அந்த என்ட்ரிக்கான சின்ன ஒரு ஷூட் பண்ணிட்டு வர்றதை மட்டும்தான் வச்சுருக்காரு. ஸோ இந்த டைரக்டர் அந்த விஷன் இருக்கணும். நான் இந்த கேரக்டர் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கேன், அதை ரூன் பண்ண விரும்பலை, அது இப்படி இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணது ரொம்ப சூப்பர் நெல்சன். உண்மையிலே நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு பீஸ்டில் இது எல்லோரும் ஃபீல் பண்ணது. பீஸ்டில் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அது தேவையில்லை, எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபைட் இல்லாமலே படம் நல்லா தான் இருக்கும். அந்த ஆப்கானிஸ்தானில் போய் ஃபைட் பண்ணுவார்ல, அது இல்லாமல் அந்த மால்லையே விஜய் ஃபைட் பண்ணி முடிச்சுட்டா படம் முடிஞ்சு. ஆக்சுவலி படம் அங்கேயே முடிஞ்சு.
ஆனால் அந்த கடைசி ஃபைட்டை வச்சது ஃபேன்ஸை திருப்திப்படுத்துறது தான் யார் நெல்சன். ஓகே, அதை அங்கே ஃபீல் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்ன ஒரு ஆஸ் அ டேரக்டராக நமக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஜெயிலில் ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதில் ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்குது. அது சூப்பர். அதுக்காக சொல்ல வரேன். ஜெயிலு கிளைமேக்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த சுருட்டை தூக்கி போடுறது சின்ன விஷயந்தான், ஆனால் அது அவ்வளோ ஹீரோயிசமாக அந்த மொத்த கதைக்கும் அப்படி தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதோட மேக்கிங் அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஈவன் ஸ்டன்ஸ் சிவா அவர்களுடைய அந்த பசங்க ஒரு பையன் சொல்லுவார், நான் மற்றவங்களுக்குலாம் தெரியாது, நான் தலைவருக்கு சொல்லாமல் டக்குன்னு தூக்கி போட்டேன், அவர் பார்க்காம பிடிச்சாரு அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த சுருட்டு சீன் வந்து வேறு லெவலுங்க. என்ன அந்த ஒரே ஃப்ரேமில் 3 பேரும் சுருட்டு பிடிக்கிற மாதிரியான இது சென்சாரில் தூக்கிட்டாங்க அப்படின்னாங்க. உண்மை தான். அது ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன்ஸ் தம்மடிக்கு அதை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால தூக்கிட்டாங்க. அவர் எடிட்டர் சொன்னதான், அது மட்டும் வந்துருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னாரு. உண்மை தான். மொத்த படத்தையும் சேர்த்து அப்படியே, ஆனால் இதுவே நல்லா தான் இருந்துச்சுல்ல. பட் எடிட்டர் இன்னொரு விஷயத்தில் பாராட்டணும் பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னர் லாரி கவுர் சீனு உள்ளுக்குள்ளே அவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டெய்னரை அந்த லாரியை அப்படி சுற்ற வச்சு உள்ளுக்குள்ளே ப்ளூ மேட் போட்டு யோகி பாபு சிலைகள் எல்லாம் தூக்கி போட்டு ரொம்ப மெனக்கெட்டு எடுத்திருக்காங்க. பட் அவர் வந்து எடிட்டில் தூக்கி போட்டாருங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு அரை செகண்ட் காட்டலான்னு சொல்லி டேரக்டர் கேட்கல. அவர் எடிட்டர் ஃபீல் பண்ணது இங்கே லாரி கவுன் தான் தலைவரை காட்டுறது தான் பக்காவாக இருக்கும், ரஜினி சார் தான் காட்டணும், நடுவில் எதை வேறு எதாவது காமிச்சா அந்த சீனே டைல்யூட் ஆயிரும், அந்த டெம்போ இறங்கிடும் அப்படின்னு ஃபீல் பண்ணது சூப்பர். எனக்கு ஓவரால் அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் ஒவ்வொருத்தரும் பேசுகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கோம், மீடியாக்குள்ளே இருக்கங்கும்போது அது ரொம்ப லைவாக நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லா பெரிய படங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீன்ஸும் எப்படி க்ரியேட் பண்ணாங்க. இப்போ விக்ரம் படத்துக்குலாம் அவங்க இந்த மாதிரி எடுத்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அனிருத் ஹுக்கும் பாடலில் எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணார். இன்ஃபேக்ட் ஹுக்கும் பாடல் உள்ளே வரது காரணமே அனிருத் தான். அதை முக்கியமான இன்ட்ரோ பிளாக் இடத்த வச்சு மறுபடியும் கிளைமேக்ஸில் ரீக்ரியேட் பண்ணி செம மேஜிக். அவர் படத்தை பார்த்து லாஸ்ட்டில் நெல்சனை கட்டி பிடிச்சி அழுதாருங்கிறதெல்லாம் கேட்குறப்பா இவ்வளோ எமோஷன் ஆகிட்டாப்லையா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கேமராமேன் விஜய் கார்த்திக் சொன்ன நிறைய விஷயம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மனுஷன் நடந்து வர்றாருன்னா அந்த நடந்து வர்றதுக்கே கை தட்டுவாங்கன்னா தலைவருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி நிறையா கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட்ஸ் இந்த மேக்கிங் வீடியோவில் ஆர்டராக வந்தாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து அப்படியே ஒவ்வொரு முக்கியமான மூமெண்ட்ஸும் கவர் பண்ணிட்டே வந்தாங்க. அந்த சாங், அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் ஷூட் பண்ணது, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்டராக வந்தாங்க. அதனால் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்லாவும் இருந்துச்சு. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, அந்த மேக்கிங் வீடியோ பார்ட் 3யோட எண்டில் ஜெயிலர் பார்ட் 2க்கான லீட் ஏதாவது வைப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் வைக்கல. ஜெயிலர் பார்ட் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய சீக்கிரமே வரும் அப்படின்றாங்க. அதற்கான எல்லா ஆரம்பகட்ட வேலையும் முடிஞ்சிச்சு. அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரமே வரப்போகுது. ஜஸ்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. எப்போனாலும் அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். வெயிட் பண்ணலாம்.